எதனால இந்த போர் நடந்துட்டு இருக்கு? இதனுடைய மையப்புள்ளியா எது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரான். ஈரான் முதல்ல வந்து அணு ஆயுதங்கள தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அணு ஆயுதங்கள்னா வந்து போர் விமானங்களோ, இல்ல நம்ம கிட்ட இருக்க மாதிரி வந்து பிரம்மோஸ் ஏவுகணை அந்த மாதிரியான போர் விமானங்களோ கிடையாது. அணு ஆயுதங்கள் அப்படின்னும் பொழுது, ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அணு ஆயுதங்கள அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கிடைச்சது. ஸோ கிடைக்கும் பொழுது வந்து அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அணு ஆயுதத்தை நீங்கள் தயாரிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் எங்கள் சைட்லேருந்து போர் விமானங்கள் இருக்கட்டும், போர் கப்பல்கள் இருக்கட்டும், நாங்கள் எல்லாமே தயாரிக்கிறோம். ஆனால் அணு ஆயுதம்ங்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் கூட எந்த நாடு போட்டியிட வந்தாலும் அந்த நாட்டுக்கு இந்த அணு ஆயுதத்தை நீங்கள் ஏவிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த ஊரே வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஈரான். முதல்ல ஈரான் வந்து சுரங்க பாதைகளுக்குள்ள இந்த அணு ஆயுதத்தை தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே தான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து அணு ஆயுதமே தயாரிக்கவே படக்கூடாது. ஸோ இதனுடைய முயற்சிகளையே இவங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புலேருந்து குண்டுகள்லாம் வந்து அந்த இடத்துல பர்டிகுலராக வந்து அந்த சுரங்கப்பாதை இருக்கிற இடத்துல வந்து குண்டுகளை வந்து வீழ்த்தி எல்லாத்தையுமே மொத்தமாக தரைமட்டமாக அழிச்சாங்க அமெரிக்கா.